सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरारे ततोपि नतेन वेदांतज बुद्धिबाधः ஒரு ஸ்லோகம் வந்தது. அதுல என்ன சொன்னதுன்னா, அசத்து வரக்கூடிய ஞானம், ஜட விஷேகமான ஞானம், அசத்துவா அசத்தா சத்தா சதசத்தா விசாரம் பண்ணி மூணும் சொல்ல முடியாது. அதனால சதசத் விலட்சணம் தான் சொன்னோம். அதனால அந்த மாதிரி ஞானத்தினால வேதாந்த ஞானம் வேதாந்தத்திலிருந்து வரக்கூடிய ஞானத்தை பாதிக்க முடியாது. சரியா? அப்புறம் ஜடார்த்தனம் நகி குர்வத பலம் ததாஹி குர்வத்தமபி ஈதிருஷம் பவே அகுர்வத தத் பலம் இத்யுதீரயன் விஹஸ்யதே துர்மதிர் அர்த்தகைரபி. அந்த அர்த்த விஷயமான ஞானம், ஜடார்த்த விஷயக ஞானம், ஜடார்த்த சம்வித, ஒரு பாக்கிய வஸ்துவே தெரிகிறது, ஜடார்த்த சம்வித. அத குர்வதக பலம் வா அகுர்வதக பலம் வா ஒரு விகல்பம். குர்வதக பலம் சொல்லணும், அகுர்வதக பலம் சொல்ல முடியாது. ஒன்றும் பண்ணாததனுடைய பலமா பண்ணதனுடைய பலமா, அவ்வளவுதான். ஒரு லாஜிக்கல் கொஸ்டின். ஏதாவது ஒன்று பண்றதுனுடைய பலமா ஒன்றும் பண்ணாததனுடைய பலமா? பண்றதுனால தானே பலம் வரும். ஏதோ ஒன்று பண்ணதுனால தானே பலம் வரும், பண்ணாததுனால பலம் வராது. ஆமா ஆமா ஆமா, பிரத்யவாய அது பலம் இல்லை, அது பலமே கிடையாது. ஏதாவது ஒரு ப்ராடக்ட்னா, ஒரு ப்ராடக்ட் வருதுன்னா கிஞ்சித் குர்வதா ஏவ பலம் வருது, அது அகுர்வதா. அப்போ அகுர்வதா ஏவ பலம் சொன்னால் அது உபஹாசியமா போயிடும். சரி, குர்வதா ஏவ பலம் சொன்னாலோ அப்ப அதுக்கு மேல ஒரு கேள்வி கொண்டு வருவார். சரி, குருவத்துவம் இருக்கு இல்லையா, அது இதனுடைய பலம். குருவத்துவம் அது என்னது? குருவத்துவம்னா வியாபிரியமானத்துவம். ஒருத்தர் ஏதோ ஒரு பண்ற, அந்த பண்றதுக்கு குருவத்துவம் ஒரு தர்மம் வரணும். வேலை பண்ணிட்டு இருக்கிறவன் என்கிற தன்மை, அது குர்வதக பலம் வா அகுர்வதக பலம் வா? இந்த மாதிரி கேள்விகள் எல்லாம் சாஸ்திரத்துல அந்த கன்செப்டை உடைக்கிறதுக்காக கேட்கிற மாதிரி இருக்கும். எதி தத்திர குர்வத்துவம் இது எதஸ்தி தத குர்வதக பலம் வா அகுர்வதக பலம் வா? எதி அகுர்வதக பலம் தரி பூர்வமே வஸ்து குர்வதக பலம் சேத் குர்வத்துவம் எப்படி வந்தது? குர்வத்துவம் குர்வதக பலம் சொன்னால் குர்வத்துவம் என்கிற தன்மை அது என்ன ஒன்றும் இல்லை, அந்த வியாபாரத்தோட இருக்கிறவன் என்கிற தன்மை குர்வத்துவம் என்கிற ஒரு தன்மைன்னு வச்சுக்கோங்க. இப்படியே அதை எடுத்துக்கணும். அதனாலதான் தமிழ்ல சொல்றது கஷ்டமா இருக்குன்னு. குர்வத்துவம் என்கிற தன்மை அது எப்படி வந்தது? அது சுவாபாவிகமா அங்கே இருக்கா? அதுவும் குர்வதக பலமா அகுர்வதக பலமா? திருப்பி கேள்வி. ஆமா, குர்வத்துவம் குர்வதக பலம் சொன்னால் ஏன்னா இல்லைன்னா சுவாபாவிகமா இருக்குன்னு வந்து போயிடும். ஏற்கனவே குர்வத்துவம் இருக்கா இல்லையா? ஒரு பீஜம், அந்த பீஜம் ஒரு என்ன சொல்றது, சத்தியம் வருது. இப்போ அந்த பீஜத்துல அந்த சத்தியம் வரும் பொழுது, அதிலிருந்து அந்த ஒரு சத்தியம் ஒரு ஸ்ப்ரவுட் வெளியில் வரும் பொழுது அது குர்வத்துவம் ஒரு தர்மம். இது பௌத்த கிரந்தங்கள் எல்லாம் இந்த ஒரு வார்த்தை சுலபமா பிரயோகம் பண்ண குர்வத்துவம், குர்வத்ரூபத்துவம் இப்படிலாம் வார்த்தை இருக்கு. இது புது வார்த்தையில பிரசித்தம் அது. அப்ப குர்வத்துவம் என்கிற ஒரு தன்மை இருக்கும் பொழுதுதான் அதுல இருந்து ஸ்ப்ரவுட் வரும். ஏன்னா அந்த பீஜம் ஏற்கனவே அங்கே இருக்கு. இப்போ பீஜம் இருக்குங்கிறதுனால அது வராது, ஸ்ப்ரவுட் வராது. ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துக்கு தான் வரும். எப்ப வருதுன்னு கேட்டா அந்த குர்வத்துவம் இருக்கும்போது தான் வரும், அதுக்கு முன்னாடி வராதுன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா அந்த குர்வத்துவம் என்கிறது சுவாபாவிகம் இல்லைன்னு தெரியாது. அது சுவாபாவிகமான ஒரு சுரூபமா இருந்தா ஏற்கனவே வந்து போட்டுமே வரல. சககாரி காரணம் அபேட்சதே. அப்ப சககாரி காரணம் அபேட்சையில குர்வத்துவம் ஆகச்சதின்னு சொல்லலாம்.
சரி, அப்ப அந்த குருவத்துவம் நார்மலா அதுல இருக்கிற ஒரு தர்மம் இல்லை, அதுவும் ஒரு ஆகந்துக தர்மம், ஒரு ஒரு தற்காலிகமா வந்து சேர்ந்த ஒரு தர்மம். அப்ப அந்த குருவத்துவம் வர்றதுக்கு ஒரு குருவத்துவம் இருக்கணும். அது குருவதாக பலமா, அங்கேயும் கேள்வி இருக்கு. குருவத்துவம் எப்படி வந்து குருவதாக பலமா அகுருவதா பலமா அப்படி கேட்டுருந்தா அகுருவதாக பலம் சொல்ல முடியாது, சுவாபாவிகமா போயிடும். குருவத்துவம் குருவதாக பலம் சொன்னால் இதுதான் அனவஸ்தானம் சொல்லுவோம். குருவத்துவம் குருவதாக பலம். அப்ப குருவத்துவத்தை உண்டு பண்றதுக்கு இன்னொரு வியாபாரம். அந்த வியாபாரம் எப்படி சுவாபாவிகமா அஸ்வாபாவிகமா இல்ல அதுவும் அஸ்வாபாவிகம் சொன்னா அந்த குருவத்துவம் என்கிற வியாபாரத்துக்கு காரணமான ஒரு வியாபாரம், அதுக்கு காரணமான ஒரு வியாபாரம், அதுக்கு காரணமான ஒரு வியாபாரம் அப்படியே போயிடும். அதனால இதெல்லாம் இந்த மாதிரி தர்க்கங்கள் எதுக்கு உபயோகப்படுத்துறதுனா இந்த காரிய காரண பாவம் என்கிறது அனுபவத்திலையும் அமைகிறது. நீங்க காஸ் அண்ட் எஃபெக்ட் ரிலேஷன்ஷிப் சொல்லும் பொழுது அந்த விஷயத்துல நிறைய கேள்விகள் இருக்கு. அது அந்த இருக்கு, நாங்க காரிய காரண பாவம் இல்லைன்னு சொல்லல, ஆனால் அனிர்வச்சனீயமாக ஒத்துருக்கோம். நிர்வச்சனம் இருக்குன்னு சொன்னால் இந்த மாதிரி ஏகப்பட்ட கேள்விகள் இருக்கு. இதெல்லாம் ஒரு கேட்டா ஒரு குதர்க்கம் மாதிரி ஒரு தோணும். உண்மையா குதர்க்கம்னா இது இப்படி கேட்டா குதர்க்கம் பண்றான்னு சொல்லுவாங்க. வாஸ்தவம் தான், குதர்க்கம் தான், குதர்க்கமா இருக்கட்டும். ஏன் குதர்க்கம் சொல்றதுன்னு கேட்டா இதுக்கு பதில் இல்லை, பதில் இல்லை, அதுக்காக குதர்க்கம் சொல்றது. அத்வைதிகள் ஆனா கேட்பான், எதுக்கு கேட்பான்னா பதில் இல்லைங்கிறது வாஸ்தவம். ஆனா அது அப்படி ஒரு கேள்வியே இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன் குதர்க்கம் சொல்றதுனால் நம்ம லோக விவகாரத்திலையும் இந்த மாதிரி சாஸ்திரத்துல இருக்கிற கேள்வி மாதிரி கேட்டா ஏதோ வெளியே போற ஆரம்பிச்சா அது சாஸ்திரத்துல இருக்கிற மாதிரி கேள்வி என்ன குதர்க்கம் பண்றான்னு கேட்பாரியா? ஏன்னா லோக விவகாரம் தெரிஞ்சு நமக்கு தெரியும், அது கேள்விதான், தெரியாத கேள்விதான். ஆனா இந்த மாதிரி கேள்விக்கு லோக விவகாரத்தில் பதில் கொடுக்க முடியாது. பதில் கொடுக்க முடியாத நிறைய கேள்விகள் இருக்கவே இருக்கு. அந்த கேள்விகளே கொஞ்சம் ஆச்சாரம் பண்ணிட்டுதான் லோக விவகாரம் நடக்கிறது நான் வேற வழி இல்லை. ஒரு சமயத்துல இந்த 5:30 மணிக்கு ஒரு பஸ் இருக்குன்னு வச்சுட்டு வெளியில் போறது இல்லையா, 5:30 மணிக்கு ஒரு ட்ரெயின் இருக்குன்னு சந்தேகம் இருக்கு? சந்தேகமே கிடையாது, கண்டிப்பா இருக்குன்னு சொல்றது இல்லையா? இருக்கு என்கிறது ஏன் அப்படின்னு நம்பிக்கை தானே கேட்டானே சொல்றது. இல்ல நம்பிக்கை இல்லை, கண்டிப்பா அது இருக்குதான் வச்சுதான் சொல்றது. ஆனா இதெல்லாம் நம்பிக்கை தான். ஆனா அது அந்த நேரம் தர்க்கம் பண்ண கூடாது. தர்க்கம் பண்ணால் நாளைக்கு நான் வரேன்னு சொன்னா, நாளைக்கு நான் கண்டிப்பா இந்த சமயத்துல வரேன்னு சொன்னா நாளைக்கு பிராணம் இருக்குமோ இல்லையோ என்ன நிச்சயம் கேட்டான பதில், நாளைக்கு வர்றதுக்கு பிராண சஞ்சாரம் இருக்குமோ இல்லையோன்னு கேட்டால் பதில் கிடையாது. ஆனால் நம்ம சில விஷயங்கள் நமக்கு அனிச்சிதமா தான் இருக்கும். அனிச்சிதமா இருந்தாலும் நிச்சிதம்னு வச்சுட்டதான லோக விவகாரம் பண்றது. கண்டிப்பா நான் நாளைக்கு 10 மணி 1 மணி இருந்தா கண்டிப்பா அங்கே சொல்றது எவ்வளவு தைரியமா சொல்றது இல்லையா? இது நான் ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன். எத்தனையோ லோக விவகாரங்கள் அதுக்கு மேல கேட்டால் பதில் இருக்காது. அதனால அந்த மேல கேட்கறது ஒரு மரியாதை இல்லை, மரியாதை இல்லை, உண்மையா மரியாதை இல்லை. என்ன ஏன் மரியாதை இல்லைன்னா அதுக்கு பதில் கிடையாது. அந்த மாதிரி அந்த மாதிரி சில விஷயங்களே நம்ம ஆச்சாரம் பண்ணிட்டு தான் எல்லா லோக விவகாரங்களும் நடந்துட்டு இருக்கும்ங்கிறது வாஸ்தவம் தான். இது இந்த காரிகாரண பாவத்தை பொறுத்த வரைக்கும் காரிகாரண பாவம் இருக்கா இல்லையான்னு கேட்டா இருக்குன்னு வச்சுட்டு தான் எல்லாம் போயிட்டு இருக்கோம். தெரியுது ஏதோ ஒரு காரியம் வர்ற மாதிரி தெரியுது, காஸ் அண்ட் எஃபெக்ட் ரிலேஷன்ஷிப் இருக்கு, எல்லாமே வச்சுட்டு தான் போயிட்டு இருக்கோம். ஆனால் அதுக்கு உள்ள நுழைந்து இந்த மாதிரி கேள்விகள் கேட்க ஆரம்பித்தால் அதுக்கு பதில் கிடையாது. பதில் கிடையாதுங்கிறதுனால காரிகாரண பாவனை இல்லைன்னு சொல்ல வேண்டாம், காரிகாரணம் இருக்கு. ஆனால் அனிர்வச்சனீயம் ஒரு வார்த்தை எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண, அனிர்வச்சனீயமான காரிகாரண பாவத்தை வச்சுட்டு, அனிர்வச்சனீயம்னா இந்த மாதிரி லாஜிக் இந்த மாதிரி குதர்க்கங்கள் வர வரைக்கும் நிர்வச்சனீயம். இந்த மாதிரி தர்க்கங்களுக்கு தான் பதில் இல்லை. சாதாரணமான தர்க்கங்களுக்கெல்லாம் பதில் இருக்கு. அதுக்கு மேல சில என்ன சொல்றது, அதுக்கு மேல சில மெச்சா லாங்குவேஜ் எப்படி சொல்றது இல்லையா, மெச்சா தர்க்கங்கள் இருக்கு. ஒரு லோகத்திலிருந்து விட்டு அதுக்கு மேல இருக்கிற சில தர்க்கங்கள் இருக்கு. அது அந்த மாதிரி தர்க்கங்கள் ஆரம்பிச்சாச்சுன்னா தர்க்க சாஸ்திரத்துல என்ன சொல்றது, விக்கிரகஸ்தானம் சொல்லுவாங்க. விக்கிரகஸ்தானம் அட்ஜஸ்ட்மெண்ட் தான்.
இந்த மாதிரி தர்க்கங்கள் கேட்கக்கூடாது. ஏன்னா எனக்கும் பதில் இல்லை, உனக்கும் பதில் இல்லை, அதனால பேசவே வேண்டாம். அது இல்லாம மற்ற விஷயங்கள் எல்லாம் பார்த்துக்கலாம். அந்த மாதிரிதான் இந்த லோக விவகாரத்தை நிரூபணம் பண்றதுக்காக வந்த சாஸ்திரங்கள் எல்லாமே போயிட்டு இருக்கு. அதனால அது எல்லாம் நிகிரகாரம் வச்சிருக்கோம். ஆனால் அத்வைத கிரந்தத்துல இந்த மாதிரி தர்க்கங்களை காமிக்கிறது. ஏன்னா இதுக்கு அனிர்வச்சனீயத்துவத்தை சமர்ப்பிக்கிறதுக்காக தானே அத்வைதிகள் வந்திருக்கு. அதனால இப்படி எல்லாம் தர்க்கங்கள் கேட்கலாம். பதிலே தெரியும், பதிலே ஒத்துதான். அதனால என்ன சொல்லணும்னா அனிர்வச்சனீய காரிகாரணமாக இது தர்க்கம் கேட்ட இந்த தர்க்கம் தர்க்க சாஸ்திரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த தர்க்கமே தப்பு. பூர்வத்துவம் பூர்வத்தம் தான், அபூர்வத்தம் கேட்கக்கூடாது. தர்க்க சாஸ்திரம் கேட்கக்கூடாது, வேதாந்த சாஸ்திரம் கேட்கலாம். தர்க்க சாஸ்திரம் ஏன் கேட்கக்கூடாதுனால் அவன் வந்து நிர்வச்சனம் பண்றதுக்காக வந்திருக்காங்க. ஆமா, நீங்க நிர்வச்சனம் எப்படியாவது உலகத்துக்கு ஒரு நிர்வச்சனத்தை கொடுக்கணும்னு வச்சுட்டு வந்தவரா இருந்தால் இதெல்லாம் கொஞ்சம் சப்ரஸ் பண்ணிட்டு தான் விசாரிப்போம். இது நடக்கும்பொழுது ஒரு மல்ல யுத்தம் வச்சுக்கோங்க, கண்டு நடக்கும்பொழுது அது சீரியஸ் யுத்தமா இருந்தா எப்படி இருக்கணும், ஒரு விளையாட்டு யுத்தமா இருந்தா எப்படி இருக்கணும். விளையாட்டு யுத்தமா இருந்தால் அதுக்கு சில ரூல்ஸ் வச்சிருக்கணும். இங்க அடிக்கக்கூடாது, அங்கே அடிக்கக்கூடாது, இதெல்லாம் ரூல்ஸ் வச்சுட்டு ஒரு பிரதர்சனம், ஒரு ஷோ மாதிரி ஒரு மல்ல யுத்தம் நடக்கிறதா இருந்தால் விளையாட்டு யுத்தம் இது. அது அங்க அடிக்கக்கூடாது, இங்க அடிக்கக்கூடாது, அது பண்ணாதுக்கு அப்புறம் ஏகப்பட்ட நியமங்கள் வச்சுட்டு இந்த யுத்தம் அது ஒரு விதம். இன்னொருத்தரே உண்மையா சொல்றதுக்காக யுத்தம் பண்றதா இருந்தா மல்ல யுத்தமா இருந்தா என்ன ரூல் இருக்கு? ரூல் கிடையாது. அதனால ரூலே கிடையாது. உண்மையா ஒரு யுத்தத்துல இங்கே அடிக்கக்கூடாது எப்படி சொல்ல முடியும்? யுத்தம் தானே. யுத்தத்துல ஏன் தலைக்கு இங்கே அடிக்கக்கூடாது? எப்படி அது யுத்தம் தானே, அடிக்கணும் இல்லையா? ஏன் அடிக்கக்கூடாது? இல்ல அடிக்கக்கூடாதுன்னு அது விளையாட்டு யுத்தம். அந்த மாதிரி தர்க்க சாஸ்திரத்துல சில கேள்விகள் கேட்கக்கூடாது வச்சுட்டு அது போயிட்டு இருக்கும். வேதாந்திகள் அப்படி இல்லை, அநிர்வச்சனம் இது நிச்சயம் சமர்ப்பிக்கிறதுக்காக தான் வந்திருக்கோம். அப்ப இந்த மாதிரி கேள்விகள் எல்லாம் ரெலவெண்டா இருக்கும். அதுதான் சொல்லுங்க. இது விகண்டா மாதிரி சாதாரணமா இப்படி எல்லாம் இது கேள்வியா? பூர்வத்துவம் பூர்வதாக ரோதிவா, அது ஒரு புதர்க்கம் மாதிரி வரும். ஆனா இந்த புதர்க்கங்கள் எல்லாமே வேதாந்த சாஸ்திரங்கள் உபயோகப்படுத்தி இருக்கும். அப்போ ஸ்ருதிமத தர்க்கம்னு சந்தேகம் இருக்கு இல்லையா? அது சில சாதாரணமா என்ன நினைச்சுட்டு இருக்கோம், கொஞ்சம் இந்த மாதிரி புதர்க்கங்களா இருந்துச்சுன்னா ஸ்ருதிமத தர்க்கம் இல்லை, சோட்டா போயிட்டு இருக்கோம், அதுதான் ஸ்ருதிமத தர்க்கம். அப்படி கிடையாது. ஸ்ருதிமத தர்க்கம்னால் புதர்க்கங்கள் வரும். ஏன்னா ஸ்ருதி சம்மதமான நித்தியாத்வத்தை நிரூபணம் பண்றதுக்காக தர்க்கம் நீங்க பண்றதா இருந்தால் அது ஸ்ருதிமத தர்க்கம். அவ்வளவுதான். ஸ்ருதி ஒத்துன்னு இருக்கக்கூடிய தர்க்கம், அதுதான் ஸ்ருதிமத தர்க்கம். ஸ்ருதியை சப்போர்ட் பண்ற தர்க்கம் அது அப்படி ஒரு சுதர்க்கமோ அப்படிதான் நிரூபணம் பண்றது. நமக்கு கொஞ்சம் ஒரு புத்திக்கு ஒரு கிளேசம் இருக்கு, ஐயோ இதெல்லாம் சுதர்க்கம். அப்படி இல்லை. அந்த புத்தியே கொஞ்சம் சட்டலா இருந்தால் உள்ளுக்குள்ள போறதா இருந்தால் ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா இவ்வளவு புதர்க்கம் எல்லாம் வேதாந்தத்துக்கு தேவையில்லை. அப்படி இல்லை. ஸ்ருதிமத தர்க்கம் சொன்னால் ஒரு மேல உபரிபுலமா போயிட்டு அப்படியே போட்டா சில சின்ன தர்க்கங்கள், ஆமா ஆத்மா சரீரம் தான், அவ்வளவுதான், அதுக்கு மேல கேட்கக்கூடாது. அப்படி இல்லை. நம்ம புத்தியை டார்ச்சர் பண்ற மாதிரி சில தர்க்கங்கள் இருக்கும் இல்லையா? அதெல்லாம் வேதாந்தத்தின் இல்லை, தர்க்க சாஸ்திர வேதாந்தத்தில் வந்து சுத்திமத தர்க்கம். அப்படி இல்லை. புத்தியை டார்ச்சர் பண்ற மாதிரி தர்க்கங்கள் வேதாந்தம் தான் ஜாஸ்தி, தர்க்க சாஸ்திரம் கிடையாது. இந்த மாதிரி தர்க்கங்கள் தர்க்க சாஸ்திரம் ஒரிஜினல் தர்க்க சாஸ்திரம் கிடையாது. ஏன்னா அவ இந்த தர்க்கம் ஆரம்பிச்சாச்சுன்னா நிற்க முடியாது. அதனால நம்ம என்ன நினைச்சுட்டு தர்க்க சாஸ்திரம்னா பயங்கரமா கடினமா இருக்கும், உள்ளுக்குள்ள போய் நம்மளை கஷ்டப்படுத்துறது. அப்படி இல்லை. இதுதான் இந்த மாதிரி இருக்கு. தர்க்க சாஸ்திரம் இல்லை. தர்க்க சாஸ்திரம் ஒரு பவுண்டரி வச்சிருக்கு. ஏன்னா அது சுத்திமத தர்க்கம் இல்லை, நித்தியாசம் சொல்றதுக்காக வந்த சாஸ்திரம் கிடையாது. இது வந்து நித்தியாசம் சொல்றதுக்காக தர்க்கம். அதனால நீங்க எவ்வளவு உங்க புத்தியை டார்ச்சர் பண்ற முடியுமோ அவ்வளவு நான் பண்ணிதான் ஆகணும். புத்திக்கே நிற்க முடியாது என்ற மாதிரி டார்ச்சர் பண்ணணும். அப்படிதான் அந்த அளவுக்கு தர்க்கம் வேணும்.
அது கொடுக்கணும். கொடுத்து அது நிற்கவே முடியாது என்ற அளவுக்கு கொடுக்கணும். தர்க்கசாஸ்திரத்தில் ஒரிஜினல் தர்க்கசாஸ்திரம் படிச்சா அப்படி இல்லை. இது நல்லா இருக்கு, இந்த இதுக்கு மேல கேட்கவே முடியாது அந்த மாதிரி கோயிலுக்கு. சாதாரணமா தர்க்கசாஸ்திரம் எப்படி இருக்குன்னா, ஒரு பார்டருக்கு போய் நின்று அதுக்கு மேல நம்மளை விட மாட்டான். இங்க நிற்கணும், இது இங்க ஸ்டாண்ட் பண்ணணும், இது கரெக்டா இருக்கு, இது சரியான பொசிஷன், இதுக்கு மேல கேள்வியே யாராலையும் கேட்க முடியாது. தஸ்மா சித்தம் அப்படி முடிவெடுவா இல்லையா, அதுக்கு மேல டோர்ச்சர் பண்ண விட மாட்டான். இது அப்படி இல்லை, அங்கேயே நிற்க கூடாது, இன்னும் மேல போகணும் தர்க்கத்துக்கு. அதனால வேதாந்த சாஸ்திரத்துக்கு தான் ஜாஸ்தி டோர்ச்சர் பண்றதான் சொல்றேன். அதனால தர்க்கம் நம்மளுடைய விஷயம் இல்லையா, அது அவளுடைய. நம்ம அப்படியே ஆனந்த ஆத்மா அப்படி நின்று இருக்கணும், அப்படி கிடையாது. விகத்தியதே துர்மதி அபிஷேகி அதுக்கு. அது மேல சதீன சம்வித் கிரியதேகி சத்வான் நஜா சதி தத்வதசத்வஹேதோ நஜோபகரணம் சதசத்வமஸ்யா ததோ ந காரியத்துவமைதி சம்வித். சம்விதனால் ஞானம் அர்த்தம், அறிவு. சாதாரணமா அறிவு சொல்லும் பொழுது ஜென்ய ஜானம், நித்திய ஜானம் என்கிற ஒரு பதார்த்தம் லோகத்துல தெரியாது யாருக்கும். அறிவுனா ஒரு பிரமாணத்தினால வரவேண்டிய ஏதோ ஒரு ஒண்ணு அறிவு, அவ்வளவுதான். ஜென்யம் ஆகந்துகமான ஒன்றுதான் அறிவு சொல்றது. விஞ்ஞானம் அது பௌத்தால க்ஷணிகம்னு சொல்லுவாங்க, நம்ம அப்படி சொல்றது இல்லை. க்ஷணிகம் ஒரு க்ஷணம் 2 க்ஷணம் அங்க தாற்பயம் இல்லை. ஒருவேளை ஒரு க்ஷணமா நிற்கலாம், ஒரு க்ஷணம் நிற்க முடியாது. வந்த ஒரு ஞானம் ஒரு க்ஷணமாவது நின்று அடுத்த க்ஷணம் தான் போயிடும். அதை கொஞ்சம் டைம் லாஸ் பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஒரே ஞானம் ஒரு யாவத் பர்யந்தம் ஏகவிஷயினி விற்பி அனுவர்த்ததே தாவத் பர்யந்தம் தத் ஞானம் ஏகமேவா பரிபாஷையெல்லாம் சொல்றது. அது பௌத்த மதம் இல்லை. ஆனால் ஞானம் என்கிறது போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு பொருள், சந்தேகம் இல்லை. ஞானம் சொன்னா என்ன கேட்டா ஒரு வஸ்துவை பிரகாசப்படுத்தக்கூடிய ஒரு ஃபார்மேஷன் ஆஃப் மைண்ட். அது போயிட்டு தான் ஆகணும். அதை பத்தி கேட்கறது. இந்த சம்பித்து இருக்க அதை சத்துன்னு சொல்ல முடியாது, அசத்துன்னு சொல்ல முடியாது, சதசத்துன்னு சொல்ல முடியாது. அதனால சதசத் விலட்சணம் சொல்லக்கூடிய காரியம் அவ்வளவுதான் ஸ்லோகம். சதியில சம்பித்து கிரியதே, சம்பித்து கிரியதே, ஞானம் உற்பத்தியதே. நீங்க சொல்றது இல்லையா, ஞானம் உற்பத்தியதே. ஞானம் உற்பத்தியதேன்னு சொல்லும்போது கிம் சத்ரூபம் ஞானம் உற்பத்தியதே, உத அசத்ரூபம் ஞானம் உற்பத்தியதே, உத சதசத்ரூபம் ஞானம் உற்பத்தியதே. இப்படி விகல்பம் பண்ணி கண்டனம் பண்றார். சத்ரூபம் ஞானம் உற்பத்தியதேன்னு சொல்ல முடியாது. சத்துனா எக்ஸிஸ்டன்ஸ் தானே சத்து. காலத்திரையாவச்சின்னம் சத்து சொன்னால் 3 காலத்தில் நிற்கக்கூடியது சொன்னா அதுக்கு எதுக்கு உற்பத்தி இருக்கு. அதனால உண்டு பண்றதுன்னு சொன்னாலே அது சத்தம் இல்லைன்னு ஆயிடுச்சு. சரி, அசத்துன்னு சொல்ல முடியுமா? அதுவும் சொல்ல முடியாது. அசதோபின உற்பத்தி, சதோபின உற்பத்தி. நாசதோ வித்தியதே பாவகா நாகாவோ வித்தியதே சதா. அதுதான் கிஞ்சித் உற்பத்தியதே சது ந சது நாபி அசது நாபி சதசது. இதெல்லாம் பிரசித்தம் வேதாந்தத்தில் அப்படியே வருது. சதசத்துவம் இல்லை, சதசத்துவம் சத்துவம் அசத்தும் சேர்ந்த ஒரு இடத்துல வர முடியாது. அப்போ சத்தியம்னா பாத்தியதா, அசத்தியம்னா அந்த மாதிரி. சத்தியம்னா உற்பத்தியதா, அசத்தியம்னா உற்பத்தியதா. சத்துனா உற்பத்தி வராது, அசத்துக்கும் உற்பத்தி வராது. அப்படின்னா உற்பத்தி வர்றதுன்னா சத்தம் கிடையாது, அசத்தும் கிடையாது. சதசத் விலட்சணம் சரியாகணும். அதோட காரியத்துவம் உபயோகி சம்யத. காரியத்துவம் உபயோகினா ததா காரியத்துவம் இல்ல, ஞானஸ்ய காரியத்துவம். இவர் ஞானம் காரியம் நபவதி தானே சொல்லிட்டு இருக்க. ஞானஸ்ய காரியத்துவம் சத்வேனாபி நிரூபித்தும் நசக்கியதே, அசத்வேனாபி நிரூபித்தும் நசக்கியதே. அப்போ எப்படியாவது நிரூபணம் பண்றதா இருந்தால் சதசத்துவன நிரூபணியம் இல்ல, அதுவும் சொல்ல முடியாது. சதசத் விலட்சணத்துவன நிரூபணியம் சொல்லி முடிக்கிறார். அதோன காரியத்துவம் உபயோகி சம்யத. சதசத்துவம் அப்படி நபவதி, சத்துவமபி நபவதி, அசத்துவமபி நபவதி. வேறு உற்பத்தியது தது சக்கியம் வா அசக்கியம் வா அப்படி கேள்வி. மண்ணால கடக உற்பத்தியது. மண்ணை வச்சுட்ட ஒரு கடத்தை உற்பத்தி பண்றது. மிருதா கடக உற்பத்தியது. அங்க ஒரு கேள்வி முன்னாடி கேட்ட மாதிரி.
किं शक्यः घटः उत्पाद्यते उत अशक्यः घटः सेकेंड ऑप्शन इन्वालिड ஏன்னா அசக்கியः घटः उत्पादयितुं न शक्यते தானே அசக்கியம் சொல்லி உற்பத்தியத்தை சொல்ல முடியாது அதனால அசக்கியமான கடம் உற்பத்தியத்தை சொல்ல முடியாது அப்ப என்ன சொல்லணும் சக்கியः घटः उत्पाद्यते கரெக்ட் தானே இதுக்கு என்ன தப்பு தோன்றலாம் அங்கே கேட்கிறார் சக்கியம் உற்பத்தியம் இது பிரசஸ்யதே சக்கியம் உற்பத்தியம் சொல்ல முடியாது ஏன் சொல்ல முடியாது அதாகி சக்தேரபி ஜன்யதாபதே சக்கியம்னா என்ன அர்த்தம் சக்தி விசிஷ்டம் சக்தியோடு உடையது சக்கியம் அர்த்தம் அப்ப சக்தி ஏற்கனவே இருக்கா இப்போ புதுசா வந்ததாவது கேள்வி ஏற்கனவே இருக்குன்னா ஏற்கனவே ஏன் காரியம் வரல அப்படி அந்த சக்தி அங்க ஏற்கனவே இருக்குன்னா ஏற்கனவே ஏன் காரியம் வரல அப்படி இருக்கு இல்ல சக்தி இப்பதான் வந்திருக்கு சககாரிகள் எல்லாம் அப்பதான் சக்தி வந்திருக்கு அப்ப சக்தியும் உற்பத்தியும் சொன்னதாயிடும் இல்லையா ததாகி சக்தேரபி ஜன்யதா ஆபதே சக்திரபி ஜன்யா இது ஆபதே அப்படி வந்து போயிடும் இது வந்து போட்டுமே அதனால என்னன்னு கேட்டால் அனவஸ்தா சக்திக்கு காரணமான சக்தியை உண்டு பண்றதுக்கு இன்னொரு சக்தி அதை உண்டு பண்றதுக்கு இன்னொரு சக்தி அதை உண்டு பண்றதுக்கு இன்னொரு சக்தி அப்படி ஒரு போயிட்டே இருக்கு அதனால அதுவும் நிரூபணம் பண்ண முடியாது அதாகி சக்தேரபி ஜன்யதா ஆமதே சரி அந்த பட்சத்தை விட்டுட்டு அசக்கியம் உற்பத்தியதே சொல்றது அப்படி ஒரு பட்சத்தை இருக்கிறதா இருந்தால் என்ன பரிகாரம் பண்றார் திருதம் நக சூர்மையா முத்திராதினா ஒரு ஹேமர் எடுத்துட்டு ஆகாசத்தை கொடி பண்ண சூர்மையா இல்ல அது அசக்கியம் அப்படிதானே சொன்னார் ஏன் ஒரு ஹேமர் எடுத்துட்டு ஆகாசத்தை சூர்ணமா பண்ண முடியாதா இல்ல அது அசக்கியம் சரி அசக்கியம் கர்த்தம் நெசக்குது நீங்க ஒன்று அதனால ஏதோ ஒன்று பண்றதா இருந்தால் சக்கியம் தான் பண்ண முடியும் சக்கியம்னா என்ன சக்தி விசிஷ்டம் சக்தி இப்போ வந்ததா ஏற்கனவே இருந்தா இப்பதான் வந்தது ஏற்கனவே இருந்ததுன்னா ஏற்கனவே ஏன் காரியம் வரலன்னு கேள்வி இப்பதான் வந்ததுனால எப்படி வந்ததுன்னு கேள்வி அது இன்னொரு காரணத்தினால வந்தது அந்த காரணத்துக்கு சக்தி ஏற்கனவே இருந்தா இப்போ வந்ததா இல்ல அந்த காரணத்துக்கிட்டையும் இப்ப சக்தி புதுசா வந்தது அப்ப அந்த சக்தி எப்படி வந்தது எப்படி போறது தெரியும் இல்லையா ஆமா அது தலை சுத்த வைக்கணும் அதுக்குதான் வேதாந்தம் வந்திருக்கு அதுக்குதான் அந்த இந்த மாதிரி தர்க்கங்களை அனுசந்தானம் பண்ணாதான் ஜெகத் நிச்சயங்கிற ஒரு நிரூபணம் பண்ண முடியாதோ என்கிற ஒரு எண்ணம் வரும் அதுக்குதான் ஜட பிரமாணத்தை கலா நிரூபண ஜடத்திய தத்துவம் நிரூபணக்ஷமம் அதோ ந மானாந்தரம் அர்த்ததோபி நைசிரோ வஸ்து நிராகரிச்சதி எல்லாம் சொன்ன விஷயம் தான் நிகமனம் பண்ற அதனால ஜடத்தை பத்தி சொல்லிக் கொடுக்கக்கூடிய பிரமாணங்கள் ஒரு ஞானத்தை உண்டு பண்றதுனால தானே இப்போ இந்த புத்தகத்தை தெரிவிக்கக்கூடிய கண்ணன் புத்தகத்தை விஷயமா கொண்ட ஒரு ஞானத்தை உண்டு பண்றதுன்னு சொல்லியா அந்த ஞானம் ஜென்யம் இந்திரிய ஜென்யம் சொல்லலாம் ஒரு நாலேஜ் புத்தக விஷயமான ஒரு ஞானம் அது கண்ணு என்கிற இந்திரியத்தினால வருது சொல்லணும் இல்லையா அங்கே ஒரு காரியகாரண பாவம் வந்தது அந்த காரியகாரண பாவத்தினுடைய ஸ்திதி தான் இப்ப நிரூபணம் பண்ணியிருக்கோம் அதனால ஜடத்தை பத்தி ஒரு பிரமாணம் எந்த பிரமாணம் ஜடத்தை சொல்லிக் கொடுக்கிறதா இருந்தாலும் அதனுடைய பலம் காரியகாரண பாவத்தை வச்சுட்டு தானே நிரூபணம் பண்ணணும் அது நிரூபணம் பண்ண முடியாது என்கிற மாதிரி வந்திருக்கிறதுனால ஜடத்த தத்துவம் தான் நிரூபணக்ஷமம் ஜடத்தினுடைய தத்துவம் என்ன என்கிறத நிரூபணம் பண்ணவே முடியாது அந்த இப்போ ஜீவஸ்வரூபத்தை இப்படி வேதாந்தத்துல ஜீவஸ்வரூபத்தை சோதனம் பண்ணும் பொழுது அது எது பரிசிஷ்டம் அது பிரம்மையோ பவதி சொல்றது இல்லையா சர்வஜத்வ விசிஷ்ட சைதன்யம் அல்பஜத்வ விசிஷ்ட சைதன்யம் அல்பஜ ஜீவஸ்வரூபத்தில் இருக்கக்கூடிய கர்த்தத்துவ போக்திருத்துவாதிகள் எல்லாம் போயிடுத்துனால் பாக்கி எது இருக்கோ அது பிரம்மஸ்வரூபத்தோட வித்தியாசமே கிடையாது தஸ்மா தத்துவமசி இதுதானே வேதாந்த சாஸ்திரம் அப்போ சில பேர் கேட்பான் இந்த மாதிரி ஜீவஸ்வரூபத்தில் இருக்கக்கூடிய கர்த்தத்துவ போக்திருத்துவாதிகளான எத்தனை தர்மங்கள் இருக்கோ எல்லாமே
சோதனை பண்றதுன்னா என்ன அர்த்தம்? நிச்சயவாயு நிச்சயலேன்னு அர்த்தம். அது நிச்சய சம்சாரத்துல சேர்ந்தது, அதனால நிச்சயதான் என்கிற ஒரு நிச்சயம் இருக்கிறது தான் இதான் சோதனை பண்றதுதான். இப்படி ஜீவஸ்வரூபம் சம்சோத்திய ஜீவ பிரம்ம ஐக்கியம் நிரூபியதே வேதாந்த சாஸ்திரேன்னு சொல்றது உண்டு. சரி, அந்த மாதிரி ஜெகத்ஸ்வரூபத்தையும் சம்சோதனம் பண்ணி எது பாக்கி இருக்கோ அது பிரம்மம் அப்படி சொல்லலாம் இல்லையா? இப்போ தத்துவமசின்னு ஒரு வாக்கியம், சர்வம் கண்டிதம் பிரம்மான்னு ஒரு வாக்கியம். ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் சொல்லணும்? தத்துவமசின்னு சொல்றது ஜீவகா பிரம்மைவா, ஜீவகா பிரம்மைவான் அர்த்தம், ஜீவோ பிரம்மைவ நாபரகான்னு அர்த்தம். சர்வம் கண்டிதம் பிரம்மா சொன்ன என்ன அர்த்தம்? இந்த உலகமும் பிரம்மன் தான் அர்த்தம். இது ஒரே மாதிரி அர்த்தம் சொல்லக்கூடாது. ஜீவகா பிரம்மைவான்னு சொன்னால் அந்த பரிசிஷ்டமான அந்த ஸ்வரூபம் இருக்க அத பிரம்மஸ்வரூபத்தோட அத்தியந்த அபின்னம் அர்த்தம். அதுக்காக சொன்னேன், அந்த ஜீவஸ்வரூபத்தையே சோதனம் பண்ணும்பொழுது எது பரிசிஷ்டமா இருக்கோ அது பிரம்மஸ்வரூபத்தோட அபின்னம். இது சொல்லிக் கொடுக்கக்கூடிய வாக்கியம் தத்துவமசி. ஆனால் சர்வம் கல்விதம் பிரம்மா சொன்னா என்ன அர்த்தம்? உலகம் எல்லாமே பிரம்மம் தான். இந்த மாதிரி சொல்ல முடியுமா பாருங்க. உலகத்தையே சோதனம் பண்ணும்போது எது பரிசேஷமா இருக்கோ, உலகத்தினுடைய சொரூபம் எது பரிசிஷ்டமா இருக்கோ அது பிரம்மம் அப்படி அர்த்தம் சொல்ல முடியாது. என்ன காரணம்னால் உலகத்தையே பிரபஞ்சத்தையே பிரபஞ்ச ஸ்வரூபத்தையே சோதனம் பண்ணும்போது ஒண்ணுமே பாக்கி கிடையாது. ஏதோ ஒண்ணு பாக்கி இருக்கிறதா இருந்தா தானே பிரம்மத்தோட ஐக்கியம் சொல்ல முடியும். என்ன காரணம்னால் பாருங்க, பிரம்ம ஜெகத் ஸ்வரூபம்னா என்ன? ஜெகத்தினுடைய பிரதீதியை வச்சுட்டு சொல்லணும். கடகா ஒரு பிரதீதி, அதுல சன் கடகான்னு சொல்லுவோம். பிரம்மத்தினுடைய சுரூபத்தையும் சேர்த்துட்டு சன் கடா, கடம் அந்த எக்ஸிஸ்டன்ஸ் என்கிறது பிரம்மஸ்வரூபத்தோடு சேர்ந்தது. சன் கடா, கடம் என்கிறது உண்மை, அந்த அதுக்கு இருக்கக்கூடிய உண்மை தெரியாது இல்லையா, அது பிரம்மஸ்வரூபம். அது அப்படி நாம் சொல்லிட்டு இருக்கோம். அப்போ இந்த உண்மை என்கிறது, அந்த எக்ஸிஸ்டன்ஸ் என்கிறது, சத்துவம் என்கிறது தெரியறது கடத்தினுடைய சுரூபத்தோடு சேர்ந்தது இல்லை, அது பிரம்மத்தோடு சேர்ந்தது. அப்ப கடத்தினுடைய சுரூபத்தோடு சேர்ந்தது என்ன இருக்கு? நாம ரூபம். நாம ரூபம் எழுதன அஸ்திபாதி பிரியம் நாம ரூபம் சேர்த்து அம்ச பஞ்சகம் ஆத்யத்ரயம் பிரம்மரூபம் ததோ அதோ துவயம் ஜெகத் ரூபம் ததோ துவயம் அப்படிதானே. இப்போ நாமவும் ரூபமும் தான் கடத்தோடு சேர்ந்தது. அஸ்திபாதி பிரியம் அதெல்லாம் பிரம்மரூபம், கடத்தினுடைய ரூபம் இல்லை. அப்ப கடத்தினுடைய ஒரிஜினல் ரூபம்னா என்ன? நாம ரூபங்கள் தான் இல்லையா? இது ரெண்டுமே நிச்சயத்தை. அப்ப அது சோதனம் பண்ண ஆரம்பிச்சால், பிரபஞ்சத்தை சோதனம் பண்ண ஆரம்பிச்சால், சோதனம் பண்றதுன்னா என்ன அர்த்தம்? நித்யாத்வேன திரஸ்கரணமேவ சோதனம். நித்யாத் இதம் நித்யா, இது நிச்சய. அந்த நிச்சயத்தை அந்த தீர்மானத்துல வந்து சேர்றதுதான் சோதனம் பண்றதுன்னா வேற ஒண்ணும் இல்லை. அப்போ எதனுடைய மித்யாத்வத்தை சொல்லியாகணும்? சாஸ்திர திருஷ்டியில பார்த்தால் நாமத்தினுடைய மித்யாத்துவம் சொல்லணும், ரூபத்தினுடைய மித்யாத்துவம் சொல்லணும். பாக்கி என்ன இருக்கு? பாக்கி அந்த சத்ரூபம் இருக்கு, அது கடத்தினுடைய சுரூபம் இல்லை, அது பிரம்மஸ்வரூபம் தான். அதனால சோதிதமான பிரபஞ்சம் சில பாக்கி எது இருக்கோ அது பிரம்மஸ்வரூபம் சொல்ல முடியாது. சோதிதமான பிரபஞ்சம் தான் போயிடுச்சு, எல்லாமே போயிடுச்சு, எல்லாமே போயிடுச்சு, காலி காலி. ஜீவஸ்வரூபம் அப்படி இல்லை. ஜீவஸ்வரூபம் அந்த சோதனம் பண்ணாலும் அந்த ஸ்வரூபம் பாக்கி இருக்கு. ஏன்னால் அந்த ஸ்வரூபம் தான் விசேஷம். ஒரு வஸ்துவனுடைய ஸ்வரூபம்னா என்ன? அது விசேஷங்கள் பின்னாடி வரும், கடைசியில் இருக்கிறதான விசேஷம். ஜீவகன்னா யாருன்னு கேட்டா அப்படின்னு சொல்லுவாங்க, கர்த்தத்துவ போக்திருத்வாதி விசிஷ்டம் சைதன்யம் அப்படி எனக்கு போய் முடிக்கிறது. கர்த்தத்துவ போக்திருத்வாதி விசிஷ்டம் சைதன்யம் ஜீவா. அதுல கர்த்தத்துவம் போக்திருத்வாதிகள் எல்லாம் விட்டுருங்க, சைதன்யம் பாக்கி இருக்கு. கடகா நமக்கா என்ன சொல்றது? கடகா நமக்கா நாமரூபாதி விசிஷ்டம் சத்ரூபம் அப்படி கிடையாது. தத்துவ விசிஷ்டம் நாமரூபாதிகமேவா. வித்தியாசம் புரியுதா? கடம் சொல்லும் பொழுது தத்துவம் விசேஷனம், தன் கடகா தத்துவம் விசேஷனம்.
அப்ப பிரம்மத்தினுடைய சுரூபம் விசேஷமா இருக்கிறது. விசேஷமா இருக்கிறது என்ன? கடஸ்வரூபம். அது என்ன? நாமரூபம். ஏதோ துவயம் மிச்சா. இங்க எப்படி இல்லை. ஜீவஸ்வரூபம் என்னன்னு கேட்டால் கர்த்திருவ போக்திருத்வாதி விசிஷ்ட சைதன்யம் ஜீவஸ்வரூபம். கர்த்திருவ போக்திருத்வாதிகள் போனாலும் சைதன்யம் ஒரிஜினலா அங்க நிற்கிறது, பாரமார்த்திகம். அந்த சைதன்ய ஸ்வரூபம் அவசேஷமா நிற்கிறது. அதுக்கு பிரம்மைக்கியம் சொல்ல முடியும். அதனால தத்துவமசின்னு சொல்லும்போது அது ஐக்கிய பிரதிபாதக வாக்கியம். சர்வம் கல்விதம் பிரம்மா ஐக்கிய பிரதிபாதகமே கிடையாது. என்ன ஜெகத்தும் பிரம்மவும் ஏகம். அது அது அர்த்தவாதம், உபாசனா விதியோடு சேர்ந்து அர்த்தவாதம் இருக்கட்டும். அது வச்சுட்டு சொல்லும் பொழுதும் அந்த மாதிரி நிறைய அயமா ஜீவம் பிரம்மைவா ஐக்கியம் தெரியுது. ஐக்கியம் இல்லை தெரியறது இல்லை சொல்ல முடியாது. ஆரோக்கிய தாதாத்மியம் சொல்லணும், வாஸ்தவிக தாதாத்மியம் சொல்ல முடியாது. ஏன்னா வாக்கியம் பார்த்தா ஒரே மாதிரிதான் இருக்கு. துவம் ததேவா சர்வம் கல்விதம் பிரம்மைவா ஒரே மாதிரி தானே இருக்கு. நீ பிரம்மம் தான், இதம் சர்வம் பிரம்மம் தான், ஒரே மாதிரி தான் தோன்றது. அந்த சென்டென்ஸ் ஸ்டைல் ஒரே மாதிரி தான் இருக்கு. ஆனா தாற்பயம் பின்னமா இருக்கு. துவம் ததேவம் சொன்னா வாஸ்தவிகம் ஐக்கியம் சொல்றது. அந்த சைதன்ய விசேஷியாம்சத்துக்கு சைதன்யத்துக்கு சைதன்யாம்சம் பாக்கி நிற்கிறது. அது எங்கேயும் போகாது. அதுக்கும் பிரம்மத்துக்கும் எக்ஸாக்ட்லி ஐக்கியம் சொல்ல முடியும். பிரபஞ்சத்துக்கும் பிரம்மத்துக்கும் ஐக்கியம் சொன்னா என்ன அர்த்தம்? ஐக்கியம் தான். அதான் ஆரோக்கிய தாதாத்மியம். வாஸ்தவிக தாதாத்மியம் சொல்ல முடியாது. வாஸ்தவிக ஐக்கியம் கிடையாது, ஆரோக்கிய தாதாத்மியம். தாதாத்மியம். ஆமா, தாதாத்மியம். வேதாந்திகள் சொல்ற தாதாத்மியம் பேதாபேதம், அத்தியந்தாபேதம் இல்லை, தாதாத்மியம். ஜட பிரமாணத்தை பல நிரூபணம், ஜடஸ்ய தத்துவம் தான் நிரூபணக்ஷமம். அதனால ஜடஸ்ய தத்துவம் நிரூபணக்ஷமம் நாஸ்தி. ஜடஸ்ய தத்துவம் வந்துட்டுன்னா பிரம்மைவா, ஜடம் போயிட்டு வரும். அதோன்னா மானாந்தரம் அர்த்ததோபி நைஷிரோ வஸ்து நிராகரிக்கதி. நக திரைஷிரோ வஸ்து, திரைஷிரஸ் வேதாந்தம், வேதத்தினுடைய சிரஸ்தான வேதாந்தத்தினால சொல்லப்பட்ட வஸ்துவே நிராகரணம் பண்றதுக்கு ஒன்றும் பாக்கிய பிரமாணங்கள் ஒன்றும் சமர்த்தங்களா இல்லை. அதோன்னா மானாந்தரம் அர்த்ததோபி டைரக்டா இல்லை, இன்டைரக்டா கூட இந்த வேதாந்த வாக்கிய ஞானத்தை ஒன்றும் நிராகரணம் பண்றதுக்கு ஆக இல்லை. அதுக்கப்புறம் ஆத்மன்யேவ சமஸ்த வஸ்து எதிவா மானாந்தரம் தேனக ஸ்பஷ்டம் வேதகிரோ விருத்தமிதி ஸ்ரீகுர்மஹே காமதா ஏவம் சத்யபி பூர்வபாவி சகலம் மானாந்தரம் பாததே பச்சாத் கர்த்தஜிதேவ வேதகிரசோ ஜாதா பரபிரம்மதி. என்ன சொல்றதுன்னா, நீங்க சொல்றது ஒத்துண்டு. இப்போ பல பிரமாணங்கள் இருக்கு, கண் பிரத்யக்ஷ பிரமாணம், அனுமானம் எல்லாமே இருக்கு. அது அதோட இந்த வேதாந்த வாக்கியங்கள் இருக்கு. எல்லாமே சேம் வேலிடிட்டி, எல்லாத்துக்கும் ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. எல்லா பிரமாணமும் பிரமாணம் தான், அதுக்கு ஒன்றும் குறையொன்றும் கிடையாது. பிரத்யக்ஷத்துக்கும் குறையில்லை, அனுமானத்துக்கும் குறையில்லை. அதனால பிரத்யக்ஷ பிரமாணமே கொஞ்சம் அதனுடைய வேலிடிட்டியே கம்மி, அந்த மாதிரி சொல்ல கூடாது. நீங்க சொல்றது ஒத்துட்டு போனாலும் அது ஒத்துக்க முடியாத ஏற்கனவே சொல்லியிருக்கு. சரி, ஒத்துண்டு போனாலும் பிரம்மாத்மைகத்துவ விஜயானத்தை சாதனம் பண்ண முடியாது காமிக்கிறார். ஆத்மன்யேவ சமஸ்த வஸ்து எதிவா மானாந்தரம் தேனக ஸ்பஷ்டம் வேதகிரோ விருத்தமிதிக ஸ்ரீகுர்மஹே காமதா. விரோதம் இருக்குன்னு ஸ்ரீகுர்மஹே. பிரத்யக்ஷாதி பிரமாணங்களுக்கும் ஸ்ருதிக்கும் விரோதமே கிடையாதுன்னு ஏற்கனவே தெரியாது. ஏன் கிடையாதுன்னு கேட்டால் சேம் வேலிடிட்டியே கிடையாது. ஸ்ருதி சொல்லக்கூடிய விஷயம் வேற, பிரத்யக்ஷம் சொல்லக்கூடிய விஷயம் வேற. பிரத்யக்ஷம் ஜடத்தை பற்றி ஏதோ சொல்றது, அது எப்படி சொல்றதுன்னு கேட்டா ஒரு ஞானத்தை உண்டு பண்றதுன்னு சொல்லணும். அங்க ஒரு காரியகாரண பாவம் அதெல்லாம் குழப்பமா இருக்குன்னு சொல்லி ஆத்மஸ்வரூபம் அப்படி இல்லை, அது சொப்பிரகாசம். பிரமாணத்தை அபேட்சித்து இல்லை. இது பிரமாணத்தை அபேட்சித்து வெளி வஸ்துக்கள் தெரியாது. அது எப்படி தெரியறதுன்னு கேட்டா அதுக்கு மேல தர்க்கங்கள் எல்லாம் பண்ணி வச்சிருக்கு. அதனால அது அந்த ஜடவஸ்து வஸ்துவே காமிக்கக்கூடிய பிரமாணங்களுக்கு ஒரு வேதாந்த வாக்கியத்தோட தாரதமியம் பண்ணும் பொழுது சேம் வேலிட்டியோ
ஸ்டெபிலிட்டியோ கிடையாது, அதுக்கு ஸ்திதியே இல்லை, இப்படி சொல்லி அது ஒண்ணு. இன்னொன்னு விஷயம் வேற, பலாபலமும் சமான பலாபலம் கிடையாது. இப்ப விருத்தம் எப்ப சொல்ல முடியும்? விருத்தம் எப்ப சொல்ல முடியும் கேட்டால், ஒரே பலமா இருந்தா தானே விருத்தம் சொல்ல முடியும். விருத்தமான ரெண்டு பேருக்கு ஒரே பலம் இருந்தா விருத்தம் சொல்ல முடியும். ஒருத்தர் ரொம்ப கீழே இருந்தா விருத்தம் சொல்ல முடியாது. விருத்தமா இருந்தாலும் ஒன்றும் ஆகாது, உபயோகமே இல்லை. பிரத்யக்ஷாதி பிரமாணங்களுக்கும் உபனிஷத்துக்கும் விரோதம் கிடையாது ஒரு அபிப்பிராயம் சொல்லியிருக்கு. அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன? விஷயம் வேற. விஷயம் வேற. ஆத்மஸ்வரூபத்தை பற்றி சொல்லக்கூடிய பிரமாணங்கள் இல்லை. பிரத்யக்ஷ பிரமாணமோ அனுமானமோ ஒண்ணுமே ஆத்மஸ்வரூபத்தை பற்றி சொல்லக்கூடிய பிரமாணம் கிடையாது. அப்ப ஆத்மஸ்வரூபத்தை பற்றி சொல்லக்கூடிய பிரமாணம் என்ன? உபனிஷத் வாக்கியம் தான். அப்ப உபனிஷத் வாக்கியத்தினுடைய விஷயம் என்ன? ஆத்மஸ்வரூபம். பிரத்யக்ஷாதி பிரமாணங்களுடைய விஷயம் என்ன? பாக்கிய வஸ்துக்கள். அப்ப அந்த பிரமாணத்துக்கும் இந்த பிரமாணத்துக்கும் விஷயமே வேற. அப்படி இருக்கும் பொழுது விரோதம் எப்படி சொல்ல முடியும்? விரோதம் வரணும்னா ஒரே விஷயத்துல வரணும் இல்லையா? நான் அன்னைக்கே சொன்னேன், ஒருத்தர் பாட்டு பாடுறா, இன்னொருத்தர் டான்ஸ் ஆடுறதா இருந்தா அவளுக்கு போட்டி கிடையாது. ரெண்டு பேரும் பாட்டு பாடுறதா இருந்தா போட்டி இருக்கு. டான்ஸ் ஆடுறவனும் பாட்டு பாடுறவனுக்கு போட்டி பண்ண முடியாது. ஏன்னா ஒரே விஷயத்துல வரணும். அப்பதான் நீயும் பாட்டு பாடுறது, நானும் பாட்டு பாடுறது, அதுவும் ஒரே விதமான பாட்டு பாடுறது. அப்படி இருந்தாலும் அது ஒரு விரோதம். யாரு பெட்டரா இருக்குன்னு சொல்ல முடியும், இல்லைன்னா சொல்ல முடியாது என்கிற மாதிரி பிரத்யக்ஷ பிரமாணத்தினுடைய விஷயம் வெளி விஷயங்கள், ஸ்ருதியோட விஷயம் வந்து ஆத்மஸ்வரூபம், பிரத்யேக ஆத்மஸ்வரூபம். இப்படி இருக்கும்பொழுது இந்த ரெண்டு பிரமாணங்களுக்கும் விரோதமே இல்லை, விஷயம் வேற. அதனால இந்த பிரத்யக்ஷ பிரமாணத்தினால ஸ்ருதி சொல்லக்கூடிய ஆத்மஸ்வரூபம் பாதிக்கிறதுனால நிரூபணம் பண்ணவே முடியாதுன்னு ஏற்கனவே சொல்லியாரு. இப்ப அதுக்கு மேல என்ன சொல்றார்? ஒத்துள்ள கிறிஸ்துவா சிந்தையான சொல்றது இல்லையா, துஷ்யது துர்ஜன நியாயம் சௌதமாக்கின் போது பிரத்யக்ஷாதி பிரமாணங்களுக்கும் ஆத்மஸ்வரூபம் விஷயம்னு வச்சுட்டு போலாம். பிரத்யக்ஷ பிரமாணத்தினாலேயோ ஏதோ ஒரு ஆத்மாவுடைய ஒரு சொரூபத்தை பிரத்யக்ஷத்தினாலேயும் காமிக்க முடியும் இல்லையா? அப்படி அகம் தெரியறது ஏதோ ஒரு இந்திரியத்தினாலே தெரியறது வச்சுக்கோங்க. அகம் ஒரு எண்ணம் நமக்கு இருக்கு. இந்த எண்ணம் எப்படி வந்தது கேட்டா ஸ்ருதியினால வந்ததுன்னு சொல்ல முடியாது. எல்லோருக்கும் இருக்கு, எல்லா பிராணிகளுக்கும் அகம் இருக்கு. அகம்னு சொல்றது சுத்த ஆத்மஸ்வரூபம் இல்லை, ஆனாலும் அதுக்குள்ள ஆத்மஸ்வரூபம் இருக்கு, உள்ளுக்குள்ள அடங்கி இருக்கு இல்லையா? அகம் சொல்லும்போது அகம் இது அனுபூயமான பதார்த்தா ஆத்மான்னு சொல்லணும். ஆனா ஆத்மா மட்டும் இல்லை, அது கொஞ்சம் கலந்து இருக்கு. அப்படிதானே? நம்ம விசிஷ்டா ஆத்மா, சுத்த ஆத்மா கிடையாது, இருக்கட்டும். ஆனாலும் பிரத்யக்ஷம் ஏதோ ஒண்ணு பண்றது இல்லையா? ஆத்மஸ்வரூபத்தை நம்ம அதோட சம்பந்தப்பட்டு பிரவൃத்தி இருக்கு பிரத்யக்ஷத்துக்கு. அதனால சரி, பிரத்யக்ஷத்துக்கும் ஆத்மஸ்வரூபம் விஷயம். ஸ்ருதியும் ஆத்மஸ்வரூபத்தை சொல்லிக் கொடுக்கிறது. எப்பேற்பட்ட ஆத்மஸ்வரூபம்? அசங்கம், சுத்தம், நித்திய சுத்தமுத்த முக்தஸ்வரூபம் ஆத்மஸ்வரூபம் ஸ்ருதி போதயதி. பிரத்யக்ஷம் தூ கர்த்தத்வாதி விசிஷ்டம் ஆத்மஸ்வரூபம் போதயதி. புரியுது இல்லையா? அப்போ சரி, அப்போ ரெண்டும் ஒரே இடத்துல வந்துருக்கு. இப்போ பிரத்யக்ஷமும் ஆத்மாவிலும் வந்திருக்கும், ஸ்ருதியும் ஆத்மாவிலும் வந்திருக்கும். அப்படின்னா விரோதம் இருக்கு. இப்போ பிரத்யக்ஷத்துக்கு இடம் கொடுக்க வேண்டியது இல்லையா, வேணுமா இல்லையான்னு கேள்வி கேட்டாலும் வேண்டாம். பிரத்யக்ஷத்தை அடித்து ஸ்ருதி மேல வர்றதுக்கு வழி இருக்கு. ஸ்ருதியை கொண்டு வர்றதுக்கு சமஸ்தம் பிரமாணம், எல்லா பிரமாணங்களும் ஆத்மாவிலேயே பிரவர்த்திக்கிறது சொல்லுவோம். இருக்கட்டும், அப்படியே இருக்கட்டும். ஏற்கனவே சொன்னோட இருக்கும். முன்னாடி சொன்னது எப்படி? பிரத்யக்ஷாதி பிரமாணங்கள் ஆத்மனி நாஸ்தி, ஆத்மாவை பற்றி சொல்றதுக்காக இல்லை, வெளி விஷயங்களை சொல்றதுக்கு தான் பிரத்யக்ஷாதி பிரமாணங்கள். அது விட்டா இப்போ இல்ல வேண்டாம், நீங்க சொல்ற மாதிரி சமஸ்தம் பிரமாணம் ஆத்மன்யேவ அஸ்து. ஸ்ருதியும் ஆத்மாவை பற்றி சொல்றது, பிரத்யக்ஷாதி பிரமாணங்களும் ஆத்மாவை பற்றி தான் சொல்றது, ஆத்மாவை பற்றியும் சொல்றது. ஒத்துங்க போறதா இருந்தாலும் சொல்றது ஆத்மன்யேவ சமஸ்தம் அஸ்து. எதிவா மானாந்தரம், மானாந்தரம்னா பிரத்யக்ஷாதி பிரமாணங்கள், அதுவும் ஆத்மாவை பற்றி சொல்லக்கூடிய பிரமாணங்கள் தான்.
சேனச்ச ஸ்பஷ்டம் வேதசிரோ விருத்தம் அப்படி இருந்தா விரோதம் சொல்ல முடியும். இதுக்கு ஸ்ரீகுருமகே காமதா உன்னுடைய சந்தோஷத்துக்காக காமதா யதேஷ்டம் ஸ்ரீகுரும ஏவம் சத்தியதி. இப்படி இருந்தாலும் பூர்வபாவி சகலம் மானாந்தரம் பாததே பச்சாத் கஸ்யஜி தேவ வேதசிரசோ ஜாதா பரபிரம்மதி. என்ன சொல்றது? பூர்வாபர பாவம் இருக்கும் பொழுது பச்சாத் வரக்கூடிய ஞானம், ரெண்டு விருத்தமான ஞானங்கள் இருந்தால் இரண்டாவது வரக்கூடிய ஞானம் முன்னாடி இருக்கக்கூடிய ஞானத்தை பாதிச்சுட்டுதான் வரும். அப்படிதான் வரும். ஆமா ஆமா ஆமா. எப்படின்னா நான் நாளைக்கு வரேன்னு சொன்னேன், அதுக்கப்புறம் நானே சொல்றேன் இல்ல நான் நாளைக்கு வர முடியாது, இது எது எது வேலையா இருக்கிறது? ரெண்டாவது சொல்றதானே சிம்பிள் லாஜிக், அவ்வளவுதான். முதல் சொன்னது வேலிடா, ரெண்டு நான் தான் சொல்லியிருக்கேன் நாளைக்கு நான் வருவேன் சொன்னேன். அதுக்கப்புறம் நானே போன் பண்ணி சொன்னேன் இல்ல நாளைக்கு வர முடியாது. எது ரெண்டு வாக்கும் நான் தான் சொல்லியிருக்கேன். இது எது வேலைன்னு சொன்னா என்ன சொல்றது? ரெண்டாவது சொல்றதுதான் வேலை. அங்கேயும் தான் முதல் அயம் சர்ப்பகான பிரமம், நாயம் சர்ப்பம், எது வேலிடு? ரெண்டாவது சொல்றதுதான் வேலிடு. அப்படிதான். அதனால ஏவம் சத்தியதி பூர்வபாவி சகலம் மானாந்தரம் பாததே. சகலம் மானாந்தரம் பூர்வபாவி. பிரத்யக்ஷாதி பிரமாணங்கள் எல்லாம், பிரபஞ்சத்தை காணிக்கக்கூடிய பிரத்யக்ஷாதி பிரமாணங்கள் எல்லாம் பூர்வம் பிரவர்த்ததை, ஸ்ருதிக்கு பச்சாத் பிரவர்த்ததை. பிரத்யக்ஷ பிரமாணத்தினால வரக்கூடிய அறிவு நமக்கு ஏற்கனவே இருக்கு. ஜனிச்சது ஆரம்பிச்சு உலகம் பார்த்துட்டே இருக்கு, தெரிஞ்சுட்டே இருக்கு. இதோட வித்தியாசமா ஒன்று சொல்றதுக்கு தான் ஸ்ருதி வந்திருக்கு. எல்லாமே இருக்கிறதெல்லாம் அப்படியே இருக்குன்னு நினைச்சுட்டு போயிட்டு இருக்கோம். ஆனா அப்படி இல்லை, வேற விதமா சுத்தி சொல்றது. வேற விதமா சொல்றது, அதுக்குதான் வேலை சுத்தி கொடுக்கணும். ஏவம் சத்தியது பூர்வபாவி சகலம் மானாந்தரம் பாதது. இதுக்குதான் அபச்சேத நியாயம்னு பேர். அபச்சேத நியாயம். அபச்சேத நியாயம்னு ஒரு நியாயம் மீமாம்சகாருடைய இதுல வர்றது. அபச்சேத நியாயம் பூர்வோத்தரையோர் விருத்தையோர் துவயோர் ஞானையோர் மத்தியே கிரமேண உற்பன்னையோகோ. பூர்வோத்தரையோர் ஞானையோர் மத்தியே பூர்வஜான பிரமாணம் நிரபேட்சம் உத்தரஜானம் பூர்வஜான பிராமான்யம் பாததே. இது அவசிய நியாயம். இதுக்கெல்லாம் தனி மீமாம்சா சாஸ்திரத்தில் அதனுடைய இடம் இருக்கு. அது கர்ம சம்பந்தியான ஒரு விஷயம். அங்க இந்த நியாயத்தை நிரூபணம் பண்ற குரு மீமாம்சைனா சும்மா ஏதோ ஒரு யாகத்துக்காக அப்படின்னு நினைக்க கூடாது. அது அந்த இடத்தை வச்சுட்டு பல விதமான லாஜிக் நிரூபணம் பண்றது. அது இதுலயே வருதா? பூர்வம் பாதிப்பையும் பரம் ஞானம் உற்பத்தி விருப்பம், அது லோக பிரசித்தமான விஷயம். ரெண்டாவது எது தெரியறதோ அதுதான் நம்ம வேலைக்கு கொடுப்போம், அவ்வளவுதான். அதுவும் பாதிக்கலாம். அப்படிதான் ரெண்டு விருத்தமான ஞானங்கள், விருத்தமான ரெண்டு ஞானங்கள். முதல் இருக்கிற ஞானத்தை பாதிச்சுதான் ரெண்டாவது ஞானம் வரும். இதெல்லாம் விருத்தம் இல்லைன்னு அர்த்தம். அதுவும் சரி இதுவும் சரி அப்படின்னா விரோதம் கிடையாது. அது தப்பு இது சரினால் ரெண்டாவது ஒன்றுதான் சரி, அப்படிதான். ஏவம் சத்தியதி பூர்வபாவி சகலம் மானாந்தரம் பாரதே பச்சா கஸ்யஜி தேவ வேதசிரசோ ஜாதா பரபிரம்மதி. கஸ்யஜித் புருஷஸ்ய வேதசிரசோ ஜாதா, வேதசிரசிலிருந்து பஞ்சமி, வேதசிரசிலிருந்து உபனிஷத்திலிருந்து வரக்கூடிய பரபிரம்மதி பரபிரம்ம ஞானம், பச்சாத் உற்பன்னம் பரபிரம்ம ஞானம் பூர்வம் சகலம் பாததே. பிரத்யக்ஷாதி பிரமாணங்கள் எல்லாம் தள்ளின்னு தான் வரும்.